நல்ல முறையில் சிந்தனை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த வாய்ப்பை நல்கிய பேராசிரியர் கோதண்டராமன் அவர்களுக்கு முதற்கண் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைப்பில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை, வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாட்சி. இந்த அரும் பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வணங்கி இந்த சிந்தனையை தொடங்குகிறேன். வாழ்க வளமுடன். இன்று சிந்தனையாக நம்ம பார்க்க போது அது இது எது அந்த சிந்தனையை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அது என்பது இருப்பு நிலை, சுத்தவெளி, எல்லையற்றது, நிரந்தரமானது, ஆதி அனாதி, மெய்ப்பொருள் எல்லாம் சொல்லக்கூடியது. இது என்று என்றால் தோற்ற நிலை, மாஸ், அதாவது உயிரற்ற பொருளாக பிரபஞ்ச இயக்க நிலை. பிரபஞ்சத்திலே நட்சத்திர கோள்களாக, ராசி மண்டலங்களாக, எரிக்கற்களாக, அணுவாக, ஊடகங்களாக இயங்குகிறது இல்லையா? அந்த இயக்க நிலையை தான் இது. எது என்பது பார்க்கும்போது அதை நம்ம பிறகு பார்க்கலாம். அது நான் கன்க்ளூட் வரும்போது சொல்ற, கன்க்ளூஷன் வரும்போது. வாழ்க வளமுடன். மருளாமை மானா பிறப்பு. திருக்குறள். பொருள் அல்லவற்றை பொருள் என்றுணரும் மருளாமை மானா பிறப்பு. எப்பொருளை எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது எந்த பொருளை இருந்தாலும் அந்த தோற்றத்தை வைத்து மதிப்பிடாம அதனுடைய உண்மையான இயல்பை நம்ம அறிஞ்சு ஆராய்ந்து தெளிகிறோம். தோற்றம் எதுவாக இருந்தாலும் பொருளுடைய நுட்பத்தை நாம அறிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம அதோடைய இயக்க நிலையை நம்ம உணர முடியும். இதுவே திருமூலர் இப்போ நம்ம இப்ப பாக்குறாங்க, இதெல்லாம் மெய்ப்பொருளை பத்தி கொடுக்குறாரு. இப்ப திருமூலர் அது என்ன சொல்றாரு? ஒன்றவன் தானி, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், எழும்பர் சென்றனன், தானிருந்து தான் உணர்ந்து எட்டே என்றவன இறைநிலை. அதான் சுத்தவெளி நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இரண்டவன் இன்னருள், அப்போ சிவசக்தி, இருவருள் நின்று அருள் புரிந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நின்றனன் மூன்றினுள், அப்போ அவன் அவள் அது பொருள் இன்பம் வீடு எனும் நான்கையும் உணர்ந்தவன். ஐந்து வென்றனன் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் மூலமாக இன்ப துன்ப அனுபவங்களை உணர்த்துபவன். அடுத்து ஆறு வீழ்ந்தனர் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய ஆறு ஆதாரங்களை விருத்திருப்பவன். எழும்பர் சென்றனன் ஏழாவது இடம் வர சகஸ்திரதாரத்தில் விளங்குபவன். அதுக்கடுத்து தானிருந்து உணர்ந்து எட்டே, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், சூரியன், சந்திரன், ஆன்மா ஆகிய 8 பொருட்களிலும் கலந்திருப்பவன் இறைவெளி. அதுதான் பேராற்றலாக இருப்பது சுத்தவெளி. அதுவே எங்கும் நீக்கமர நிரம்பி இருக்கிறது அப்படின்னு அடுத்து பாத்தீங்கன்னா, அதுவே நம்ம வேதாத்திரி மகரிஷி அழகா கொடுத்திருக்காரு மெய்ப்பொருளை பத்தி. ஆதிநிலை வெட்டவெளி அதுதான் மெய்ப்பொருளா அமையும் நிலை, அது அசையும் நிலை அணு காந்தம், அதை உயிரென்று உரைக்கின்றோம். ஜோதி, சப்தம், சுவை, மனங்கள், சொரூபம் இவை அணுமின் சக்தி தொடர் இயங்கும் நிகழ்ச்சிகளா. சுவை உணர்வே அறிவாகும். அப்போ இறைநிலையே என்ன ஆகுது? தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால நொறுங்கி இறைத்துகளாகுது.
அதே இறைவனின் சூழ்ந்ததுக்கால தற்சுழற்சி பெற்று அதுல இருந்து வரக்கூடிய அலை வருது இல்லையா, அதுதான் காந்தம் சொல்றோம். அதான் தூய காந்தம். அப்ப இந்த இறைநிலையை தோன்றுகின்ற கோடிக்கணக்கான இறை துகள்கள் சுட்டவெளியில அப்படியே சூழ்ந்து அழுத்தது. அது காரணமாக அந்த இறை துகள் குவிந்து ஒரு தொகுப்பாக மாறி அதுதான் நம்ம விண் என்று சொல்கிறோம். அப்ப இறை துகளின் தொகுப்பே விண். அப்ப அந்த இயக்குவது எதுனா அறிவு, இயங்குவது உயிர், உணர்த்துவது மனம். அப்ப இன்ப துன்பங்கள்லாம் உணர்த்துவது உடலாக தான் இருக்கு இல்லையா. உடல் தான் நமக்கு எல்லா இன்ப துன்பங்களும் இல்லை. அப்ப அணுக்களின் கூட்டமே பொருளாக உள்ளது. ஒவ்வொரு உயிர்த்துகள் சுற்றிலும் மத்தியிலும் என்ன இருக்குன்னா இறைவன். இறைவனே அறிவாக இருக்கிறார். அப்போ இந்த விண்ணே தான் நம்ம உடல்ல உயிராற்றலாக இருக்கிறது. அப்போ விண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய இறைத்துகள் சுத்த வெளியே இருக்காற்றல் விளக்காற்றல்கள தன்மாற்றம் அடைந்து அதே பஞ்சதன் மாத்திரைகளாக அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக இருக்கிறது. இதுவேதான் காற்று நம்ம ஒளி அந்த வெப்ப காற்று அழுத்த காற்று சேர்ந்து காந்தம் மற்றும் மின்சாரமாக எலக்ட்ரிக்கல் ரியாக்ஷன் சொல்லி அது மாறுபடுகிறது நமக்கு. அதே போல திரவ பொருட்கள் சுவையாகவும் கெட்டி பொருட்கள் மனமாகவும் இருந்த அது காந்த சுழன்று அவை கூட நமக்கு ரசாயனமாக அது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படியே மாறுது. அதன் மூலமாக நமக்கு ரசாயனமாக கொடுக்கிறது. அப்ப இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இந்த 5 பஞ்சத்தன் மாதிரி காந்தம் மாறுகின்ற 5 நிகழ்ச்சிகள் தான் பிரபஞ்சம் முழுவதும் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவற்றை உணர்ந்தது அதை உணர்ந்து கொள்வதற்காக நம்ம ஓரறிவு முதல் தாவரம்ல 6 அறிவு மனிதன் வரை. அப்ப மனிதனத்தில் தன்னை அறிதல் என்றதே அறிவு இயங்குகிறது. அப்ப தோற்றம், இயக்கம், பெருக்கம், மாற்றம், சுருக்கம், முடிவு எல்லாத்துலயும் அந்த இது எந்த பொருளை உணர்ந்த எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியுமோ அதுதான் அறிவு மெய்ப்பொருள். அதான் அழகா பகவத்கீதை எந்த பொருளிலும் எந்த இடத்திலும் எந்த இயக்கத்திலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை அப்படின்னு சொல்ற பகவத்கீதையில நமக்கு. இதே நமக்கு எப்படி சொல்றதுன்னா எல்லாமே மெய்ப்பொருள். எப்படின்னா அருவமே உருவமாய் ஆதியே அறிவாய், அருவமே உருவமாய் ஆதியே அறிவாய், அறிவே குணங்களாய், அனுபவம் ஒழுக்கமாய், இருளே வெளிச்சமாய், இன்பமே துன்பமாய், மௌனமே சத்தமாய் மாறியது அறிவே. அப்போ எல்லாமே மெய்ப்பொருளாக தான் இருக்கு. அந்த அனுபவமே என்ன உருவமாக ஆதிய அறிவை எல்லாம் அந்த அறிவே தான் குணங்களாக அனுபவங்கள் ஒழுக்காற்றலாக இருக்குது. அந்த இருள் இருந்த வெளிச்சம் உண்டாச்சு. அது இன்பமே துன்பமாக மாறுகிறது. இன்பம் நீளமே துன்பமாக அந்த மௌனத்துலதான் சத்தம் மாறியது. இதெல்லாம் நாம உணர்ந்துக்கிறோம். எதுவும் காரணம் இல்லாமல் விளைவும் இல்லை. அதே பாத்தீங்கன்னா துவக்கம் உண்டு முடிவுண்டு பரு உடலுக்கு. இது மெய்ப்பொருளுக்கு எல்லை இல்லை என்றதுக்காக இது கொடுக்க. மெய்ப்பொருளுக்கு எல்லையே கிடையாது. அதுக்கு மகர சிவல அழகு துவக்கம் உண்டு முடிவுண்டு பரு உடலுக்கு, துவக்கம் உண்டு முடிவில்லை உயிர் ஆற்றலுக்கு, துவக்கமில்லை முடிவில்லை பரநிலைக்கு, துவக்கம் இயக்கம் முடிவு உண்மை தேர்வே. அப்ப துவக்கமும் உண்டு முடிவும் உண்டு அந்த பருவுடலுக்கு. ஒரு சுற்றுவட்டமும் அந்த முடிவும் இருக்கு. அந்த துவக்கமும் முடிவும் இல்ல உயிர் ஆற்றலுக்கு, அந்த துவக்கமும் முடிவும் இல்லை எதுக்கு பரநிலை. பரம் என்று சொல்லக்கூடிய சுத்தவெளிக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அப்ப துவக்கம் இயக்கம் முடிவு இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை தேர்வேன். அந்த மெய்ப்பொருளுக்கு எல்லையே இல்லை. அப்போ பிரம்மத்தின் இயக்கம் தான் அறிவு, அறிவின் இயக்கம் உயிர், உயிரின் இயக்கம் மனம், மனதின் இயக்கம் எண்ணம், எண்ணத்தின் இயக்கம் சொல், சொல்லின் இயக்கம் தான் செயல், செயலின் இயக்கம் பதிவு, பதிவின் இயக்கம் விளைவு. அந்த விளைவு தான் நமக்கு இன்பமாக துன்பமாக கொடுக்கிறது. அதே பார்த்தா தெய்வ நிலையை பற்றி அழகா சொல்றாரு. எங்கும் நிறைவாக இருக்கிறார் கடவுள் என்பீர், இங்கு நம் உடல் உள்ள துறைந்தும் இருப்பார் அன்றோ, அங்கங்கே போய் தேடி அலைவானின் அவருக்காக தங்க நம் உயிர்க்குயிராம் தவநிலையில் அவரேனா. அப்ப தெய்வ நிலையை அறியறதுக்கு நம்ம எங்கும் போகவே தேவையில்லை. எங்க இருக்கு நம்ம உடலுக்குள்ள நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்காரு. அப்ப எங்கும் நிறைவாக இருக்கின்றார். எங்கும் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறார் கடவுள். அப்ப நம் உடல் உள்ள துறைந்தும் இருப்பார் என்றோ, அங்கங்கே போய் தேடி அலைவானின் அவருக்காக. ஏன் அங்கங்க போய் தேடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க நம்ம உயிருக்குயிராம் தவ நிலையில். எப்படி நம்ம அறிஞ்சிக்கலாம்? தவ நிலையில் நாம அறிஞ்சிக்கலாம். உள்ள ஒடுங்கி நம்ம உயிரை நாம அறிந்து கொள்ள நம்ம தவ நிலையில் அறிந்து கொள்ளலாம் இறைவனை. அதுவேதான் பட்டினத்தர் கூட சொல்ல, ஊனுக்குள் நீ நின்று உலாவினரை காணாமல் நான் நின்று இருந்து நலனறிந்தேன் பூரணமே அப்படின்னு சொல்ல பட்டினத்தடிகர். உடலுக்குள்ளே அதாவது உடலுக்குள்ளே இறைவன் இருப்பதை உறைவதை அறியாமல் அந்த உடலால் என்ன ஆகுது? புலனின்ப மயக்கத்துல மனதை சிக்க வைத்து
அப்படியே மடமையாக தவறு தவறு இழைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். அது இன்னும் கேட்டீங்கன்னா இன்னும் நம்ம வந்து அந்த உயிரை பத்தி கூட அழகா சொல்வார் மகரிஷி. அந்த உயிர் என்றால் இயமாம் உண்மையெனில் இருப்பாம் உணர்ந்திடுவோம் அவ்வியக்க ஒழுங்காற்றில் அறிவாய் முடிடுவோம். அப்ப அந்த உயிர் என்பது என்னது? இயக்கம். இயக்கத்தால அந்த உண்மை அது அது எங்க இருந்தது? இருப்பாம் உண்மையெனில் இருப்பாம் அந்த சுட்டைவெளி. அதுல நம்ம உணர்ந்துட்டாதான் அந்த ஒழுங்காற்றில் நம்ம அறிவாக, அப்பதான் நம்ம அறிவை உணர முடியும். அதே பாருங்க, அந்த உயிரின் சொல்லி அறிவு என்பது கூட அழகா ஒரு சொல்ல, அழுத்தம் ஒளி ஒளி சுவை நாற்றம் ஐந்தும் உயிராற்றலே அது தனது ஆற்றல் தடை அளக்கும் விழுப்பமும் துய்த்தலும் உணர்த்தலும் அறிவாகும். அப்போ விண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்துக்கும் பொருள் ஒன்றே. அப்படிலாம் பாத்தீங்கன்னா அந்த சுத்த வெளியை பத்தி நான் உயிரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த உயிரை எப்படி அறிஞ்சுக்கு அதெல்லாம் தான் சொல்றேன். இப்ப அழுத்தம் ஒளி ஒளி சுவை அந்த பஞ்சத்தன் மாத்திரைகளாக அது எது ஆறாவதாக நமக்கு வருது, அதை நம்ம உணர்த்தல் துய்த்தல் பிரித்துணர்த்தல் அதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். அது வந்து பரம் உயிர் அறிவு இந்த மூணுத்தையும் எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறதுன்னு அழகா இருப்பாங்க. பரம் உயிர் அறிவு இந்த அப்ப உணர்ச்சிகளில் அறிவியங்க உயிர் விளக்கமாகாது. அப்போ உணர்ச்சிகளில் அறிவியங்க உயிர் விளக்கமாகாது. உள்ளொடுங்க உயிர் உணர்வாம் உயிர் ஒடுங்க தெய்வ நிலை. உணர்ச்சி உயிர் பரம் மூன்றும் உணர வழி அகத்தவமே. உண்மை உயிர் உலகு அறிவு உணர்பவனே மூன்றாவார். அதாவது உணர்ச்சிகளிலே இருந்துட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு அந்த அறிவு இயங்கும், உயிரை நீங்க எப்படி விளங்க முடியும், உயிரை நீங்க எப்படி உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உணர்ச்சி நிலையில இருந்து நம்ம உயிர் ஒடுங்கி தெய்வ நிலைக்கு வரணும்னா நம்ம தவம் செய்யணும். அந்த தவம் செய்யதான் அப்படி பரம் நிலையை அடைய முடியும். உயிரின் இயக்கத்தையும் அறிவில் இதுவும் நம்ம மூணுத்தையும் உணர முடியும் அப்படின்னு அழகா சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இறைநிலையினுடைய தன்மைகள், அந்த இறைநிலையை நம்ம எல்லையற்றதுன்னு அதெல்லாம் பார்த்தோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இறைநிலையின் தன்மைகள் 4: பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்லக்கூட. அப்போ வற்றாயிருப்பு என்று சொல்லக்கூட குறையாதது, எப்போதும் இருப்பது. அப்போ பேராற்றல் அனைத்து பொருட்களை தாங்குவது, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் தாங்கி கொண்டு சூழ்ந்தது பேராற்றலாக இருக்கிறது. அந்த எல்லா கோள்கள் நவக்கோள்கள் எல்லாவற்றையும் அந்த பிரபஞ்சமே பேராற்றலாக தாங்கி கொண்டிருக்கிறது. பேரறிவு எல்லாவற்றையும் ஒழுங்குமுறையாக இயக்க ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஒழுங்காற்றலாக. காலம் என்பது இறைநிலையின் தன்னிறக்கத்தால் அதை விட்டு விட்டு அழுத்துகிறது, அந்த அதிர்வு என்று சொல்லக்கூடிய அப்ப அந்த 2 அதிர்வுக்கிடையே உள்ள நீளம் காலம். அடுத்தது இறைநிலையின் திறம் 3. இதெல்லாம் நான் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன், நேரம் கருதி நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இறைநிலையின் திறம் 3 அது தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதல். அந்த இறைநிலையுடைய இறை துகளாகி அந்த விண்ணாகி பஞ்சபூதங்களாகி உயிர்களாகி மனிதனாக வந்துள்ளார் இல்லையா? அந்த மனிதன் அந்த மாற்றத்தை நம்ம தன்மாற்றம் என்கிறோம். அடுத்தது இயல்பூக்கம். இயல்பூக்கம்ன்றது இறைநிலை தன்மாற்றம் அடையும் போது அதில் உள்ள காந்தம் தன்மாற்றம் அடைந்து அப்ப அந்த பொருளுக்கும் நபருக்கும் ஒரு சிறப்பான ஒரு இயக்கத்தை கொடுக்கிறது. இதுதான் இயல்பூக்கம். ஊக்கமாக வளர்கிறது, அதான் இயல்பூக்கம். அடுத்தது கூறுதல் போது காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லுவாங்க. அதாவது எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு ஏற்ற விளைவு உண்டு. எந்த தோற்றத்தை கூர்ந்து உணர்ந்தாலும் அது தெய்வத்தின் காட்சியாகவே இருப்பது நமக்கு தெரிய வரும். இவ்விரு வகை தெளிவையும் மனதை கொண்டு நம்ம எவ்வுயிருக்கும் துன்பம் விளைவிக்காத வகையில் நம்ம செயலை செஞ்சுக்கிறோம். அந்த செயலின் ஒழுங்கமைப்பு தான் கூர்தல் அறம். அழகா. அப்ப இறைநிலை என்பது ஒரு பாய்ம பொருள். இதெல்லாம் வந்து இது அது என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருள் சுட்டவெளி. அப்ப இறைநிலையானது எங்கும் எதிலும் ஊடுருவி நிறைந்து செயலாற்ற வல்லது. அப்ப அனைத்திலும் தன்னுள் ஊடுருவ இடங்கொடுக்கும் ஆற்றல் பெற்றது. இறைநிலை என்பது ஒரு பாய்ம பொருளாக உள்ளது. அப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இறைத்துகள் எப்படி தண்ணீருக்கு சூழ்நிலைத்து மாத்திர இறைத்துகள் ஆயிற்று. அந்த இறைத்துகள் தான் விண்ணாகி, இந்த இறைத்துகளின் தொகுப்பு தான் விண்ணாகுது, மூலகங்கள் ஆகுது, பஞ்சபூதங்கள் ஆகுது. பஞ்சபூதங்கள் விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த விண் என்று இந்த இறைநிலையுடைய சூழ்ந்தத்தால இறைநிலை நெருங்கி அந்த விண் என்ற அமைப்பு உருவாக்குது. அதான் இறைநிலையின் தொகுப்பு தான் விண். அப்ப அந்த வான்காந்தம் என்று பாத்தீங்கன்னா அந்த இறைநிலை சூழ்ந்தத்தால அந்த இறைத்துகள் எல்லாம் ஃபுல்லா அந்த விண்ணு அந்த இறைத்துகள்கள் ஃபுல்லா நிரம்பி இருக்குது. அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய அலை, அந்த காந்த அலைகள் தான் பிரபஞ்சம் முழுந்தும் பரவி வான்காந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அதுல இருந்து இப்ப காற்று எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இறைத்துகள் வெளியேற விண்ணின் தற்சுழற்சி, அந்த விண்ணு ஒவ்வொரு விண்ணாகுது வேகம் குறைகிறது. அந்த ஒவ்வொரு விண்ணும் சுழலுது. அது சுழல்ந்த இந்த விண்ணு தற்சுழற்சி வேகம் ஒண்ணு சுத்தும் போது அது நெருங்குது. ஆனா ஒண்ணும்
ஒண்ணு இணைஞ்சு அது வந்து எப்படி கொள்ளு மாற்று தலைவர்கள் ஹைட்ரஜன் என்ற காற்று அந்த அமைப்பு உருவாய். அப்போ விண்ணின் தற்சுழற்சி வேகம் குறைய குறைய அதை 4 வகையாக பிரிக்கிறாங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், கருந்துளை. அப்ப காற்று என்ற ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு புரோட்டானும் இருக்கிறது. அடுத்தது நெருப்பு, அதாவது அழுத்த காற்று ஆக்சிஜன். அதாவது 24 விண்கள், 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான், 8 நியூட்ரான், இதெல்லாம் நெருங்கி அந்த தொகுப்பை தான் நெருப்பு அழுத்த காற்றுன்னு சொல்லுவோம். அது ஆக்சிஜன் சொல்லுவோம். அடுத்தது நீர். அந்த காற்றாகிய ஹைட்ரஜன் நெருப்பு காற்று ஆக்சிஜன் நெருக்கமாக அது ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சத்துல நீர், அதாவது H2O சொல்லக்கூடிய நீர் உருவாகிறது. அடுத்தது பார்த்தா நிலம். நிலம் வந்து அந்த நீரில் உள்ள நீரணுக்கள்லாம் ஆவியாகி அதில் உள்ள அணுக்கள்லாம் மிக நெருக்கமாக அப்படியே கெட்டி பொருளாக வரும்போது அது நிலமாக பருப்பொருளாக என்றும் நிலம் என்கிற பருப்பொருள். அடுத்தது பாத்தீங்கன்னா கோள்களின் தோற்றம். இப்ப நம்ம இதை என்ற நிலையை பார்க்க போகிறோம். இதை என்று சொல்லக்கூடிய பாஸ், அதாவது பிரபஞ்ச தோற்றத்தை பார்க்க போறோம். பரம அணு முதலாய் பார்வின் மின் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்துருண்டு முன்னில் ஆடும் தரம் அறிவே எனும் தத்துவம் உணர்ந்திட்டேன். தற்பரனாக உன்னை என்னுள் உணரப் பெற்றேன். அதாவது பரமணு முதலாய் பார்வின் மின் அனைத்தும் விண்மீன், அதாவது விண்மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று, எவ்வளவு அழகா சுழலுது பாருங்க. மிதந்துருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவை எல்லாம் எப்படி அந்த பேரறிவை எல்லாம் பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி அந்த தத்துவத்தில் உணர்ந்திட்டேன். தற்பரனாக உன்னை என்னுள் உணரப் பெற்றேன். அப்ப இறைநிலையில சூழ்நிலத்தால நான் சொன்ன ஹைட்ரஜன் என்ற காற்று கூட்டம் ஒன்றாக கூடி நெருக்கமாக இயங்கி அந்த கோள வடிவம் பெறுகிறது. அந்த எல்லா ஹைட்ரஜனும் சேர்ந்ததுனால்தான் ஒரு நெபுலா என்ற முதல் கோள் உருவாகுது. அப்ப இந்த ஹைட்ரஜனோட மற்ற பூதங்களும் நெருங்கி இயங்கும் போது மையப்பகுதியில வெப்பம் ஒரு அதிகமாகி அது ஒரு வெப்ப கோளமாகிறது. அப்படியே வெப்பமாக ஒரு சூரிய பயம் வருது. அப்ப அதிக ஒளியும் மிகுதியான வெப்பமும் உடைய நட்சத்திரம், அதாவது ஸ்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களும். அப்ப அதிக வெப்பம் உடையது அங்கங்க ஸ்டார்ஸ் என்று சொல்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பஞ்சபூத நவகிரகத்துல. அதுதான் ஒவ்வொரு அது வெப்பமுடைய சூரியன்கள் என்று. அப்ப அது பால்வெளி மண்டலம், அதான் நம்ம மில்கி வே கேலக்சி என்று சொல்கிறோம். அப்ப இக்கோள்களிலிருந்து வெளியேறும் மூலகங்கள் அந்த பிரபஞ்சத்தில் அப்படியே நிக்க முடியாம அப்படியே கீழ் நோக்கி வரும்போது மற்ற பஞ்சபூதங்களோட அந்த உராய்வு ஏற்படும் போது அது எரிந்து கீழே விழுந்து விடுகிறது. அப்படி வர்றதுதான் எரிக்கற்கள் என்கிறோம். அந்த எரிக்கற்கள் வந்து எப்படின்னா அது பஞ்சபூதம் உராய்வு ஒண்ணு எரிஞ்சு அப்படியே கீழே விழுந்தது. அப்ப வெளியேறிய மூலகங்கள் வானில் மிதந்து கோள வடிவம் பெற்று கோள்களாக உருவெடுத்து அந்த சூரியனை சுத்தி வருது. அப்ப இவைகளை துணைக்கோள்கள் என்றும். அந்த எதாவது துணைக்கோள்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புதன், வெள்ளி, பூமி, சந்திரன், செவ்வாய், குரு, சனி முதலிய எல்லாமே இப்போ துணைக்கோள்களை சுத்துது. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உயிரின தன்மாற்றம். அப்ப எல்லா பொருட்களிலும் தோற்றங்கள் நம்ம வந்து இரண்டாக பிரிக்கலாம். உங்களுக்கே தெரியும், உயிர் இல்லாதவை ஜடப்பொருட்கள், உயிர் அல்லாதவை ஜடப்பொருட்கள் சொல்லுவோம், உயிர் உள்ளவை நம்ம சொல்லுவோம். அப்போ உயிர் அல்லாதவை எதெல்லாம் பார்த்தா உருவம் இருக்கும், உணர்ச்சியோ சிந்தனையோ எதுவுமே இருக்காது. அப்போ உயிர் உள்ளவை என்று சொன்னா உருவம் இருக்கும், அதுக்கு மனமும் இருக்கும். அப்போ ஒரு பொருளை தனித்து இயங்கும் விண்கள் அந்த சுற்றோட்டமாக ஓட தொடங்கும் போது நம்ம அதாவது உயிரோட்டம் தொடங்குகிறது. அப்போ அந்த சுற்றோட்டமாக ஓடத் தொடங்கிய விண்களை தான் நம்ம என்ன சொல்றோம், உயிர் துகள்கள் என்கிறோம். அப்ப அந்த உருவத்தை தான் சிவன் அல்லது உயிரினம் என்றோம். அப்ப அந்த உயிர் துகள்ல வரக்கூடிய இறை துகள்கள் தான் அந்த உயிர் துகள்கள் ஒவ்வொரு சுற்றிலேயே அந்த ஜீவன்கள்ல. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய இறை துகள் அந்த அலை தான் நம்ம என்ன பண்றோம், ஜீவகாந்தம். அந்த உயிர் துகள்ல வெளியேறக்கூடிய அலை இறை துகள் ஜீவகாந்தம் என்கிறோம். அப்ப இந்த உயிரிடம் பிரபஞ்சத்தை உணரவும் ஜீவகாந்த கழிவை வெளியேற்றவும் புலன்களையும் மூளையும் அமைத்து கொண்டுள்ளது. அப்ப இந்த ஜீவகாந்தம் புலன்களின் மூலமாக செலவாகின்ற போது பஞ்சத்தன் மாத்திரைகள் தன்மாற்றம் பெறுகிறது. அப்ப இந்த மூளை செல்களின் மூலமாக இயங்கும் ஜீவகாந்தம் அந்த இன்ப துன்ப உணர்வுகளாக அப்பதான் மனமாக வருகிறது. அப்ப ஜீவகாந்தம் பிரிந்து ஒவ்வொரு உயிரினத்திலும் புலன்களை அமைத்துக் கொண்டு ஒவ்வொரு உயிரினத்தை ஏற்பட்ட புலன் மலர்ச்சியை தான் நம்ம உயிரிட தன்மாற்றம்னு சொல்றோம். அந்த தன்மாற்றம் என்னன்னா ஓரறிவு முதல் தாவரமாக்க அது தோடு உணர்வு தோல் நம்ம சொல்ற, 2 அறிவாக புழு வரும். அதை தோடு உணர்வு நாக்கு, அது தொடு உணர்வு சுவை உணர்வு சொல்லக்கூடிய நாக்கு, தோல், நாக்கு.
அப்புறம் 3 அறிவு சொல்லக்கூடிய எறும்பு வருது. அதுக்கு பார்த்தா தொடு உணர்வு, சுகை உணர்வு, நாக்கு, மூக்கு எல்லாமே வரும். தோல், நாக்கு, மூக்கு. அது வந்து எறும்புன்னு சொல்லுவோம். அப்ப 4 அறிவு சொல்லும்போது பாம்பு வருது. பாம்புன்றது கண். இதோட சேர்த்து எல்லாம் வருது. தொடு, சுவை உணர், நுகர் உணர்வு, பார்வை உணர்வு, தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு. அப்ப 5 அறிவு சொல்லக்கூடிய மான் வருது. மான் என்று சொல்லக்கூடிய காது, யானை என்று விலங்கினங்கள் சொல்லலாம். 5 அறிவுடைய விலங்கினங்களாக வருகிறது. அப்ப 6 அறிவு மனிதன். மனிதன் என்று சொல்லக்கூடிய எல்லாமே இருக்குது. தொடு உணர்வு, சுவை உணர்வு, பார்வை உணர்வு, அனுமான மனம் என்று சொல்லக்கூடிய அனுமான அறிவு எல்லாவற்றையும் உணரக்கூடிய மனிதன் உருவாகிறார். அப்போ உயிர் துகள்ந்து வரக்கூடிய அந்த ஜீவகாந்த அலையே மனம். அப்ப உயிரின் பழக்க நிலையே மனம். அந்த இருப்பு நிலையில் அறிவாக உள்ள மெய்ப்பொருளே இயக்க அலையில் மனமாக விளங்குகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 6வது அறிவை பத்தி. அப்ப அனுமானம் என்ற 6வது அறிவை உடையவன் மனிதன். அது வந்தா என்னது தன்னையே அறியக்கூடியவராகவும் இறைநிலையை உணரக்கூடியவராக உள்ள மனிதன். அப்ப அந்த சுத்தவெளி என்ற இறைநிலையை மனிதன் தன்மாற்றம் பெற்று இறைநிலையே மனிதனாக வந்துள்ளது என்பதை உணர்வுதான் நமக்கு கொடுத்திருக்க பிரம்மஞான பயிற்சி. அப்ப அந்த இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜீவனுடைய உடலை நம்ம எத்தனை உடல்கள் பார்த்தோம்? பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல் 3 இயக்க நிலைகள் உள்ளது. அப்ப அந்த பரு உடல்ல பார்த்து காந்த ஆற்றல் சுழன்று கொண்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு கருமயம் எப்படி வந்தா துல்லிய சமதள சீர்மை என்ற தத்துவத்தைப்படி அந்த காந்த ஆற்றல் சுழற்சி வைத்தால அந்த திரிவு பெற்ற காந்த அலைகளை ஒரு கருமையத்தை ஏற்படுத்துகிறது. அந்த காந்த சுழல் விரைவு குறைவான இருக்கிற சூக்கும உடலோ அந்த காந்த அந்த ஆற்றல் மைய சுழலால் ஈர்க்கப்பட்டு அதே இடத்துல மையம் கொள்கிறது. அப்ப அந்த வித்துவோ அதே இடத்துல ஈர்க்கப்பட்டு மையம் கொள். அப்ப அதான் ஜீவகாந்த மையம், அதான் உயிர் மையம், வித்து மையம் என்று 3 இணைந்து இயங்கக்கூடிய கருமையம். அதாவது சுழன்று கொண்டே துல்லிய சமதளத்தின்படி என்ன ஆகுதுன்னா லேசான உயிர்த்துகளை வெளியே போயிடு, கனமான உயிர்த்துகள் நடுவுல இருக்கும். அதாவது துல்லிய சுழல் அதற்கேற்றபடி வித்தில் மையமாக கொண்டிருக்கிறது அந்த உயிர்த்துகள். அப்ப பரு உடலின் ரசாயன மாற்றங்கள் கருமையத்தின் தன்மைகள் இயற்கை செயற்கை இது 2 வகைகளில் சிறப்படுகிறது. கருமையத்துடைய 2 வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்காற்றல் சுருக்காத விளக்கும் ஆற்றல். அதே இருக்காத கருமையத்தை சுருக்கி பதிவு செய்து கொள்கிறது. கருமையத்துல சுருக்கி பதிவு செய்து கொள்வது. விளக்கும் ஆற்றல் கருமத்தை வேறு எண்ணங்களாக எப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நமக்கு விரித்து காட்டுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது எப்பொருளுக்கும் தோற்றம், இயக்கம், விளைவு எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தது தோற்ற நிலை, அந்த மாஸ் என்று சொல்லக்கூடிய இது அது பார்த்தாச்சு மெய்ப்பொருள். இது பார்த்தாச்சு அது சுட்டை அது பிரபஞ்சத்தோட பிரபஞ்ச நிலை நம்ம பார்த்தோம். இதுக்கு இப்ப வந்து பார்க்க போறது எது என்று சொல்லக்கூடிய அறிவு. அறிவு தான் எல்லாத்தையும். இப்போ எப்பொருளுக்கும் தோற்றம், இயக்கம், விளைவு அப்பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் உடையதான் 6வது அறிவை பெற்ற மனிதன். அந்த அறிவு வந்து அறிவே தான் தெய்வம். அந்த அறிவே தெய்வம் என்னும் போது அந்த அறிவு எங்கும் பூரணமாக நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் அணுவாக இருந்து அணுமையத்தில் கருவாக இறைவனாகத்தான் இருக்கிறது. அப்ப எல்லா உயிர்களும் அறிவு தான் அலைநிலையில் உணர்ச்சியாக இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டால்தான் நம்ம மனதிற்குள்ளாகவே இருக்கக்கூடிய இறைநிலையை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அறிவாக நமக்கு இருக்கிறது. அப்ப இறைநிலை பேரறிவு மனிதனிடமிடத்துல செயல்படுது. அது அறிந்து கொள்ள ஆர்வமும் அவனுக்கு ஏற்படுது. அப்ப அந்த அறிவின் பயணத்தினால மிக நுண்ணிய மன அலட்சியில வெளியாகி இருப்பு நிலையாக அசைவற்ற அந்த மேற்பொருளாக நிற்கிறார். அப்ப உணர்ச்சி வயப்பட்டிலே பழகி கொண்ட குறைகிறது. அதனால அவன் அமைதியும் கூர்மையும் அதிகமாகிறது. அதனால தீட்டா மனநிலை நீண்ட காலம் அவன் பழகிட்டதுனால மனதிற்கு நுண்ம நுழைப்புலன் அறிவு நிலை உண்டாகும். அப்ப எந்த வகை சிந்தனைக்கோ மன அலட்சியில் பொருந்திவிட்டா மனம் வந்து ஒரு அமைதியாக கூர்மையாக நீண்ட நேரம் தொடர்ந்து ஒரு சிந்தனையை தொடர்ந்து அவனால் முடிவெடுக்க முடியும். அப்ப இத்தகைய மன அலட்சியல் குறையதான் மனதின் நிலை பொருளான அறிவு அவனது தரத்துல உயரும். அப்ப மனம் வந்து அசைவற்ற அந்த அகக்காட்சியாகவும் அந்த அகக்காட்சியில மீண்டும் இறைநிலையே அறிவாக விளங்குகிறது. அத அழகா சொல்லுவாரு மகரிஷி. உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது அருள் ஒளியை எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறவி என்பதே முழுமை. அது ஆதிக்கு நிலனால சமமான அறிவு நிற்கும் சமாதி நிலை என்று கூறப்படுகிறது.
அப்ப மனிதனிடம் வரும்போது அந்த பேரறிவு, அமைப்பு, துல்லியம், ஒழுங்கமைப்பு. அப்ப உணர்த்தல், துய்த்தல், பிரித்தல் எல்லாம் தன்னால உணரக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் ஆற்றலாக திகழ்கிறது. இதான் பாரதியார் கூட சொல்ற காக்கை குருவி எங்கள் ஜாதி, குருவி அந்த அறிவு எல்லாம் மனிதத்தில் உணர்ந்து கொண்டிருக்கோம். அறிவு ஒன்றேதான் எங்கள் ஜாதி. அப்ப அதே போல நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் சொல்வார். அப்ப ஜடப்பொருளும் இரையாற்றலே ஒழுங்காற்றலாக செயல்படுகிறது. அதே இரையாற்றல் மனிதனிடம் அவன் உடல் மற்றும் உறுப்புகளை இயக்கி ஒழுங்காற்றலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதே அழகா பாத்தீங்கன்னா 4 தத்துவங்களாக சொல்லலாம். வேத வாக்கியங்களை பிரஜான பிரம்மம், தத்துவமசி, அகம் பிரம்மாம்சி, அயனாம்ச பிரம்மம், பிரஜான பிரம்மம். தத்துவமசி இருக்கிறார். அப்ப கடவுளே உயிர்களாகவும் மனிதர்களாகவும் தன்னிலை மாற்றம் பரிணாமமாக வந்தது தத்துவமசி. அது நீயாக இருக்கிறது. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசினா ஆகி இருக்கிறது. அப்போ அந்த சுருங்க சொல்ல இறைநிலையே உடலாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது, மனமாகவும் இருக்கிறது, அறிவாகவும் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாம்சி, எனது உள்ளமிட ஆன்மா. அதாவது ஆன்மா எனும் கருமையமே இறைநிலை. அப்போ எனது கருமையமே இறைநிலை என்னும் போது அகம் பிரம்மாம்சி இறைநிலையே உள்ளமாக மனமாக இருக்கிறது. அடுத்தது அயம்னா அம்சம் பிரம்மம். இந்த பேரியக்க மண்டலமாக அந்த எல்லாமே மறைஞ்சிருக்கக்கூடியது இறைநிலை. அது எப்படின்னா அந்த அயம் ஆத்மா பிரம்மம் சொல்லக்கூடிய இறைநிலையே தான் நமக்குள்ள உயிராக இருக்கிறது. அந்த தொடர்பெருகளை ஆன்மா கலங்கப்பட்டிருந்தால் கூட அந்த கலங்கங்களுடன் கூடிய அந்த தற்போதுல ஆன்மாவும் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றது அயனாம்ச பிரம்மம். அடுத்த பிரஜான பிரம்மம் என்றது இவ்வளவு பேரியக்க மண்டலத்தையும் அது உள்ள பொருட்கள் விலைகள் அனைத்தும் என்ன ஆகுது, ஒழுங்காற்றலாக அப்படியே நடைபெற்று முறைப்படுத்தி எல்லாம் உணரக்கூடிய அந்த அறிவே தான் இறைநிலை. அப்ப இருப்பு நிலை எல்லா அறியும் தன்மையில காலம் கடந்து வெவ்வேறு உருவங்களாக இயக்கங்களாக விளைவுகள் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது அந்த ஒழுங்காற்றலாக. அதுவும் என்னது, அவேர்னஸோட விழிப்பு நிலை தவறாமல் இருக்கிறது. அப்ப அந்தந்த பொருளுக்கு இயக்கத்திற்கு ஏற்ற அந்த அறிவாக மனமாக இருக்கிறது. அப்ப அந்த அகன்ற விரிந்த பேராற்றல தெய்வம், அதான் அறிவே தெய்வம் சொல்ல. அப்ப மனமெனும் காந்தலின் இயக்கமாக மனிதராக இருக்குது. எப்படி தன்னிருக்க சூழ்நிலத்தும் ஆற்றலாக பேராற்றலாகவும் எல்லா இயக்கங்களையும் அனுபவங்களும் ஒன்றை விடாமல் பதிவு செய்து இருப்பாக்கவும் இது கருமைய ஆற்றலாக, நான் சொன்ன கருமைய, அந்த கருமைய ஆற்றலாக ஆன்மாவாகவும் இருக்கிறது. எது அந்த அறிவு. அப்ப அணு முதல் பஞ்சபூதம், அண்டங்கள், உயிரினங்கள் இவைகளாகவும் இருக்கிறது. பரிணாம சிறப்பில் சிறப்புற்றிடம் பிரபஞ்சமாகவும் இருக்கிறது. அப்ப அந்த பிரபஞ்சத்தில் எப்பொருளும் எந்த இடத்துலும் எந்த காலத்திலும் மயங்காத விழிப்பு நிலை, அதான் அவேர்னஸ் சொல்றோம், அந்த நெறி தவறா இயக்க ஒழுங்கான அறிவு சுடராகவும் இருக்கிறது. அப்ப அருட்பேராற்றல் இவ குறிப்பு. அப்ப இதுவேதான் இறைநிலை என்னும் பிரம்மம். அப்ப அதுவேதான் மனிதனாக நீயுமாக மனிதனின் உன்னில் என்னுவாக அதுவேதான் அது மனிதனாக நீயுமாக இரண்டரை கலந்து நிற்கும் சிறப்பை உணரும் போதுதான் மனிதனுக்கு முழுமை பேரு உண்டாகிறது. அது அவன் நீ ஒன்றால் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா நம்ம பாட்டு இறைவடக்கம் பாட்டுல. அப்போ அதுவே முக்தி. அப்ப அந்த எல்லையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் அறிவின் பயணமே மனிதனின் எண்ணமும் ஆசையும் நிறைவு பெறும். அப்ப சுருங்க போனா பிரஜான பிரம்மம் என்பது அறிவாக பெருகி கொண்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இறைவழியில் சொல்லக்கூடிய 4 தரங்கள் பேரறிவு. அப்ப இந்த பேரறிவு தான் இந்த இறைவழியில ஒவ்வொரு தன்மாற்ற கட்டளைகளும், அதாவது துகள்களில் தொடங்கி பஞ்சபூதங்களாக்கி உயிரினங்களாக்கி அந்த 6வது அறிவாக செயல்பட சொல்ற. அப்ப இது எல்லா பொருட்களும் எல்லா இடங்களும் ஒழுங்காகவும் உயிரினங்களில் இயக்க ஒழுங்காகவும் உணர்கின்ற தன்மையாகவும் செயல்படுகிறது. அப்ப இந்த ஜட பொருட்கள் காந்தமாகவும் செயல்படுது. அப்ப இவற்றைதான் இருத்தல், அதான் பீயிங் சொல்வார். பீயிங், பிகமிங், நோயிங். பீயிங் அத இருத்தல், தன்மாற்றம் அடைதல், அறிவு. அப்ப உயிரற்ற பொருட்கள்ல அறிவு எப்படி இருக்குன்னா தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்காக இயங்குகிறது. அதே உயிரினங்களில் என்ன சொல்ற, உயிரினங்களும் அதே மாதிரி அந்த பேரறிவு என்றுதான் உயிரற்ற பொருட்களுக்கு வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு. உயிரினங்களில் உணர்த்தல், துய்த்தல், பிரித்துணர்த்தல். அப்ப அந்த உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய அதான் மனிதனாக வரும்போது தன்னிலை உணர்கிறார். அப்ப தன்னிலை உணரும் போது எல்லாவற்றையும் அந்த வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு, உணர்த்தல், துய்த்தல் எல்லாவற்றையும் தன்னை தானே உணர்ந்து கொள்கிறார். அப்ப பணியிடத்தில் தன்னை அறிதல் என்ற நிலையில் இயங்குகிறது. ஆகவேதான் அறிவே தெய்வம். இதை அறியும் வழிகள் தான் நமக்கு தவம் தற்சோதனையில நமக்கு கொடுத்திருக்காரு மகரிஷி. அப்ப மனிதனின் உடலே கோவில நானே அறிவாக உள்ளேன். அப்ப என்னுள் உள்ள அறிவே தான் தெய்வமாக உள்ளது.
அப்போ எது அதான் அந்த ஒன்றேதான் பலவாக உள்ளது அத்வைத தத்துவம். அப்ப எது என்றால் அறிவே தெய்வம். அப்ப எங்கும் பூரணமாக நிறைந்திருக்கிறது. அப்ப ஒவ்வொரு பொருளும் அணுவாக இருந்து அந்த அணு இறைநிலையாகவே இருக்கு. அப்ப ஒவ்வொரு அணுக்குள்ளயும் என்ன இருக்கு? அணுவின் மையத்துல கருவாக அது இறைவனாகவே இருக்கின்றார். அப்ப எது என்று சொன்னால் அதுதான் அறிவே தெய்வமா. இதே நம்ம ஒரு சின்ன கதையோட முடிச்சுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தன் இருந்தாரு. அவர் வந்து தெய்வத்தை உணர்ந்துக்கவே முடியல. எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. எவ்வளவுதான் நம்ம இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம தெய்வ குருவிட போய் கேட்கிறாரு. என்னால எதுவும் தெய்வத்தை என்னால உணர்ந்து கொள்ளவே முடியல. அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து எண்ணத்தின் மூலமாக இறைவனை உணரலாம். எண்ணத்தை வந்து மூலமாக இறைவனை தேடிக்கொண்டிருக்க. அது வந்து என்ன பண்ணுங்க, அகநோக்காக திறப்பு. உன்னுடைய அகநோக்குனா உள்முகமாக திருப்பு உன்னுடைய. அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு. அப்போ அவனுக்கு புரியாம இருக்கு. ஆனால் புரியவே இல்லை. அவ எவ்வளவோ திரும்ப திரும்ப கேட்கிறாரு பக்தனு. ஆனா குருவுக்கு எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பாக்குறாரு. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. சரி, நீ இப்ப இங்க இருந்து போயிட்டு ஹரித்வாருக்கு போ. அங்க போயிட்டு என்ன ஆகுதுன்னா, அங்க கங்கா நதி நீர்ல ஒரு தங்க மீன் ஒண்ணு இருக்கும். அது வந்து ஒரு முறைதான் பேசும். அது ஒரு வருஷத்துல ஒருத்தர் தான் வந்து பேசும். அந்த தங்க மீன் கிட்ட போய் நீ உன் சந்தேகத்தை கேளு, அது தீர்க்கும் அப்படின்னு. சரி சொல்லிட்டு அவ அங்க போறா. ஹரித்வாரத்துக்கு போயிட்டு அங்க தங்க மீனுக்காக கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கா. ஒரு 7 வருஷம் ஆகுது. அப்ப கூட அவ அங்கே இருந்து பாக்க. அப்போ தங்க மீன் ஒரு நாள் வருது. 7 நாள் காத்துட்டு இருக்கா. 7 வருஷத்துல 7 நாள் காத்துட்டு இருக்கா தங்க மீனுக்காக. அந்த மீன் வருது. என்ன நீ உட்கார்ந்து இருக்கிற? அந்த மீன் பேசுது, எனக்கு வந்து கடவுள் எங்க இருக்கிறாரு, கடவுள் நான் எப்படி உணர்ந்து கொள்வதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை நீதான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் குரு வந்து உங்ககிட்ட வந்து கேட்கிறாருன்னு சொல்றா. அந்த மீன் வந்து, ஓ அப்படியா, சரி. அது வந்து உன்னை எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு கடவுள், உன்னிடத்துல இருக்கிறாரு. உள்ளே அறிந்தாலே நீ இறைவனை அறியலாமே அப்படின்னு மீன் சொல்லுது. இதேதான் எனக்கு குருவும் சொன்னாரு. ஆனா அது எப்படி நான் உணர்ந்துவது, எனக்கு எப்படி அது எனக்கு தெரியல. எப்படி உணர்வது என்றது எனக்கு தெரியல. அதை நீதான் சொல்லணும் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி. எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட அப்படின்னு சொல்றது மீனு. உடனே அவன் வந்து சிரிக்கிறா. உனக்கு நீ என்ன இதுவா, உனக்கு வந்து ஃபுல்லா தண்ணிக்குள்ள தானே நீ மீன் இருக்கிற, உன்னை சுத்தி நீர் தானே இருக்கு. அப்போ உன்னை போய் கேட்க சொல்றாரு. நீ ஒரு அறிவாளின்னு சொல்லிட்டு இந்த சந்தேகத்தை உன்கிட்ட வந்து நான் கேட்க வந்தேன். உன்னை சுத்தி நீர் இருக்கு, அது கூட நீ தெரியாம நீ என்கிட்ட நீர் கேட்கறியே அப்படின்னு கேள்வியா சொல்றாரு. உடனே அந்த மீன் சொல்லுது, அதே போலதான்ப்பா உன்னை சுத்தி இறைநிலை நிறைந்திருக்குது, நீ உணரணும் அப்படின்னு அத சொல்றாரு. இதேதான் அவரும் சொன்னாரு. ஆனா அப்ப கூட என்னால உணர்ந்துக்க முடியல. ஏன்னா உள்நோக்கு திருப்பின்றாரு. ஆனா என்னால திருப்ப முடியல. எப்படி எனக்கு புரிவது, எப்படி உணர்த்துவது தெரியல. அப்புறம் திரும்பி மீன் சொல்லு, அப்ப எனக்கும் எப்படி நீர் அருந்துவது எனக்கு தெரியல, அப்ப நீ சொல்லு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, பக்தர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து லெப்ட் ரைட்டு கொஞ்சம் திரும்பி திரும்பி நீந்தினா, அது நடுப்புறம் மேல்புறம் கொஞ்சம் சாச்சுன்னா, உங்க வாயை திறந்துனா அந்த நீர் வந்து ஓகே, சரி நீ சொல்ல சரிதான். அதே போலதான் உன்னை சுற்றிலும் என்ன இருக்கு, பற்று இருக்கிறது. உனக்கு மேலான உன்னை சுற்றிலும் ஒரு பற்று இருக்குது. அப்ப அந்த பற்றெல்லாம் விட்டினாதான், அந்த மோகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டினாதான் எப்போதும் நீ இறைநிலையை நினைக்க அந்த இறைநிலை தன்மைகளை நினைத்து உனக்குள்ளாக இறைநிலையை நீ உணரலாம் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் அவனுக்கு பக்தனுக்கு புரியும், ஓ நமக்குள்ள இறைநிலை இருக்கிறது. அப்ப அந்த இறைநிலை தன்மைகளை, அத வற்றாய்ப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இறைநிலை தன்மைகள் நாம் உணர அதை நினைக்க நாமும் அதுவாக மாறுகிறோம். அதான் மக்கள் எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை நாம் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையா நாம் ஆகிவிடுவோம். அதே போலதான் நாமும் அந்த பற்றுகளின் மூலமாக, மோகத்தின் மூலமாக நாம உணரவே முடியாது. அப்ப பற்றற்ற நிலை, பற்றெல்லாம் நீக்கிவிட்டால் நமக்குள்ளாக இறைநிலையை நாம் உணரலாம் என்று பக்தருக்கு புரிகிறது. இது நமக்கும் இருக்கும். அப்ப இறைநிலையாக நாம் மாற வேண்டும். ஓ அது என்று சொல்லக்கூடிய இறைநிலை இருப்பு சுத்தவெளி, இது என்று சொல்லக்கூடிய தோற்ற நிலை பிரபஞ்சம், எது என்றால் அறிவே தெய்வம் என்று சொல்லி என் சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பாக விளக்கம் அளித்து சிறப்பித்த துணை பேராசிரியர்
ஜெயந்தி சாமுண்டீஸ்வரன் அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். துணை பேராசிரியர் ஜெயந்தி சாமுண்டீஸ்வரன் அவர்கள் வாழ்க வளமுடன். ஜெயந்தி சாமுண்டீஸ்வரன் அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக அருட்தொண்டு மென்மேலும் சிறந்தோங்கி விளங்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்னும் ஒரு நிமிடத்தில் மீண்டும் ரீஜானாக இருக்கிறது. உலக நல வேள்வி பாடல் எல்லாம் பாட வேண்டியிருக்கு. அதுவரை அம்மாவுடைய சிந்தனை விளக்கத்திற்கு ஃபீட்பேக் கொடுக்கறவங்க கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் தான் இருக்கு. சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஜெயந்தி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப நல்ல சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. சிறப்பா சொன்னீங்க. நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னீங்க. மகா வாக்கியங்களை பத்தி சொன்னீங்க. இன்ப ஊற்றா நிறைந்த இறைவா பாடல நிறைய எடுத்துக்காட்டு சொல்லி விளக்குனீங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒரு தொண்டுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மீனாட்சி அம்மா எதுவும் சொல்லணும்? வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி.